நல்லடியார்களே, நாம் மகான்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய மகான்களாக இருந்தால் கூட அவர்களே சுயமாக எந்த அற்புதத்தையும் நிகழ்த்த முடியாது என்று திருமறை குர்ஆன் தெளிவாக எடுத்து சொல்கிறது. இப்போ ஒரு மனிதன் இறந்த பிறகு பெரிய வேடிக்கை, அதான் ரொம்ப வருத்தமான விஷயம். முஸ்லிம் சமுதாயம் யாரை வந்து போய் கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த உலகத்தில் வாழக்கூடியவரை கூப்பிடல, கண்ணுக்கு கண்ணா அவரை பார்த்து கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு பார்த்து தான் கூப்பிடலாமன்னு சொல்லிடலாம். இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரை அழைக்கிறார்கள் என்று கேட்டால், இன்றைக்கோ இறந்து போனவர்களைத்தான் அழைக்கிறார்கள். அப்ப இறந்து போன பிறகு மனிதனுடைய நிலைமை என்ன, இதை விளங்கிட்டால் அனுப்பிட்டு போயிடும். ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கிறதுண்டா என்ன, அவன் இறந்து போயிட்டான்னா இஸ்லாத்துல என்ன அர்த்தம், இறந்து போயிட்டான்னா என்ன அர்த்தம், இதை மாத்திரம் நம்ம தெளிவா விளங்கிட்டோம்னு சொன்னா எந்த குழப்பமும் இருக்காது. திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இறந்தவர்கள் அவர்களுடைய தன்மைகளை ஒவ்வொரு பாட்டாக திருமறை குர்ஆன் புட்டு புட்டு வைக்குது. முதலாவது என்னன்னு கேட்டா, இறந்து போன ஒருத்தர் ஒரு காலத்திலையும் இந்த உலகத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதையுமே அவர் செவியேற்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அடிக்குது இஸ்லாம். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தர் மௌத்தா போன உடனே அடக்கம் செய்யப்படாம இந்த மண்ணுக்கு மேல பாடி கிடந்தாலும் பரவாயில்லை, நம்ம பேசுற பேச்சுக்களை அவர் செவியேற்க முடியாது. செவியேற்கிறத நிறுத்துறதுக்கு பேர் தான் மௌத்து. மௌத்துடைய பல அலுவல்கள்ல ஒண்ணு என்ன, மௌத்துடைய பல தன்மைகள்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் கேட்கிற சக்தி அவுட்டு, அதான் மௌத்துங்கிறது. இதை திருமறை குர்ஆன் எப்படி சொல்லி காட்ட தெரியுமா? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், ரொம்ப அற்புதமான வசனம். சூரத்துல் ஆராஃப்ல 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ, யாரை போய் கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்கள் யாரை அல்லாஹ் விட்டுட்டு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் யாரு, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுஊஹும், நீங்கள் அவர்களை கூப்பிட்டு பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அவர்கள் நீங்கள் கூப்பிடுவதற்கு பதில் சொல்லட்டும். அப்புறம் கூப்பிடு, சவுண்ட் கூப்பிடு, வாங்க இப்ராஹிம் சோமா இருக்கீங்களா அவர் கேட்கட்டும், போய் கூப்பிடு. அல்லாஹ் அப்படி கேட்கிறான், நீங்க அவர்களை கூப்பிடுங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லட்டும். இன் குன்தும் சாதிகீன், உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்களை கூப்பிட்டு பாருங்க, பதில் சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் மாதிரியும், நீ பேசுறது உங்களுக்கு விளங்காதுங்கிறதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சூரத்துல் ஆராஃப் 194வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இன்னும் பாருங்களேன், சூரத்துல் அன்ஆம்ல 36வது வசனம். முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், இறந்த முதல்ல எந்த உதவி ஒருத்தர் செய்யறதா இருந்தாலும் காது கேட்கணும். அவுளியான் இருக்காரு, அவர் துவா செய்வாரா, நேரவா அவரே தருவாரா, அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவாரா, அந்த டாபிக் எல்லாம் வேணாம். நம்ம பேசுறது விளங்குமாங்கிற டாபிக் போயிருவோம். விளங்குனா தான் நான் கேட்பாரு என்ன அடுத்து அவர் என்ன செய்ய போறாருன்னு வரும். முதல் விஷயம் என்னது, நம்ம பேசுற பேச்சு அவருக்கு விளங்குமா, விளங்கவே செய்யாதுன்னா முடிஞ்சு வச்சுக்காத. நீ கேட்கறத காதல உழுவாதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி அவர் உனக்கு உதவி செய்வாரு, அடிபட்டு போயிடும். அப்ப அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள்ல வருது, இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் பதில் தருவார்கள் தெரியுமா அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்துக்கு ஒரு கவுண்டர் மாதிரி விளக்க மாதிரி சொல்றான், இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் செவியேற்கிறார்களோ அவர்கள் தான் பதில் தருவார்கள். அத பதில் தர மாட்டார்கள் சொல்லிவிட்டு யாருக்கு பதில் தர முடியும், காது விளங்கினவனா பதில் தருவான், செவுடன் பதில் தர மாட்டான், மௌத்தாக்கள் பதில் தர மாட்டாங்க. இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் செவிமடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு மறுமொழி தருவார்கள், பதில் சொல்வார்கள். நீங்க கேட்கிற கோரிக்கையை ஏத்துக்கிறல அடுத்த வாரம் பார்ப்போம் என்று உங்களுக்கு பதில் சொல்வார்கள். வல் மௌத்தா யபாசுஹுமுல்லாஹ், மௌத்தா போனவர்களை அல்லாஹ் இனிமே எழுப்புவான், அவங்க பதில் தர மாட்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொன்னான்னு பாருங்க, மௌத்தா போனவங்க பதில் தர மாட்டாங்க, காது கேட்கிறவன் தான் பதில் தருவான். எவ்வளவு அழகான வசனம். இறந்து போயிட்டாங்கன்னா எதுவும் கேட்கவே கேட்காது, நீ என்ன கத்துனாலும் சரி கேட்கவே செய்யாது. கேட்கவே செய்யாதுன்னா அவர் எப்படி சிபாரிசு பண்ணுவாரு, எப்படி உங்களுக்கு அல்லாஹ் வாங்கி தருவாரு, எல்லாம் அடிபட்டு போயிடு. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரைய ஃபாத்திர்ங்கிற அத்தியாயத்துல 14வது வசனம்,
இதுவும் ரொம்ப ரொம்ப தெளிவான நச்சென்று அடிக்கிற வசனம் இது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், இன் ததுஹும், நீங்கள் அவர்களை அழைப்பீர்களேயானால், அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை கூப்பிடுறீங்களே, அழைப்பீர்களேயானால் லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் துஆவை அவர்கள் செவியுற மாட்டவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அழைப்பீர்களேயானால் லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவியுறவே மாட்டார்கள், காதிலே விளங்காது. உலவு சமிஉ, ஒரு பேச்சுக்கு செவியேற்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு மறுமொழி வர மாட்டார்கள், செவியை ஏற்க மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு செவியேற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, செவியேற்க மாட்டார்கள், அதெல்லாம் உனக்கு தெரியும் செவி ஏற்பாங்க அப்படிமா. சரி அப்படி வச்சிருவோம், செவி ஏற்பாங்கன்னு வச்சுக்கிறோம். பதில் சொல்ல சொல்லி என்ன கேட்கணும், இப்ப அவரு கேட்கும்ங்கிறது அவர்கிட்ட போய் எழுப்பி கேட்க முடியாது. அப்ப அவரை பதில் சொல்ல சொல்லி பார்ப்பான். அதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், உலவு சமயவு, செவியேற்கிறார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் கூட மஸ்தஜாபு லக்கும், அவர்கள் உங்களுக்கு எந்த மறுமொழியும் தரமாட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, ஓ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், கியாமத்து நாளையில நீங்கள் இணை வைத்தீர்களே அதை மறுத்துருவாங்களாம். எங்களை இணை வைக்கலையே, அப்ப தெரியாதுன்னு அர்த்தம். மூத்தா போன பிறகு நீ கூப்பிடுறது அவருக்கு தெரியாது, நீ அவர் கும்பிடுறதும் தெரியாது, நீ அவருக்கு கூடு எடுக்கிறதும் தெரியாது, நீ அவருக்கு போர்வை ஊத்துறதும் தெரியாது, நீ சந்தன தள்ளி பூசுறதும் தெரியாது. மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், ஏப்பா உன்னை போய் கும்பிட்டாங்களே நீ தானே ஆளு, அப்துல் காதர் ஜிலானி நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்க செஞ்சதும் தெரியாது, இவங்க என்ன பண்ண எனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் அப்படி, யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையில யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் இணை வைத்ததை மறுத்து விடுவார்கள். எங்களுக்கு இல்ல, எங்களை இணை வைக்கவே இல்லை, எங்களை உனக்கு ஈக்குவல் ஆக்கவே இல்லைன்றாங்க, தெரியாது. அது மாத்திரம் அப்புறம் எல்லாம் சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், யாவற்றையும் அறிந்த அல்லாஹ்வை போல உமக்கு எவனும் சொல்லித்தர முடியாது, நான் சொல்லித்தரேன், இதை என்னை போல சொல்லித்தரக்கூடியவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபாத்திர்ங்கிற அத்தியாயத்துல 14வது வசனத்துல கேட்கவே மாட்டார்கள் சொல்லிவிட்டான். அதோடு நிக்கல, இன்னும் பாருங்க, இவ்வளவு தெளிவான குர்ஆன் வசனங்களை வச்சுக்கிட்டு நம்ம தரிகிட்டு போயிட்டு இருக்கிறோம், தடம் புரண்டு போய் நிக்கிறோம். குழப்பி விடுற மார்க்கமா இருந்தா பரவாயில்லை, தொலைஞ்சு விடாண்டுலாம். எவ்வளவு தெளிவு. இன்னும் பாருங்க, சூரத்து நஹல் தேனிங்கிற அத்தியாயம், அதுல 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, நபியே இறந்தவர்களை செவியேற்க உம்மால் முடியாது. நீங்க செவியேற்க செய்யறதெல்லாம் விடுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாதான். இறந்து போன ஒரு ஆளை செவியேற்க செய்யறதுக்கு உமக்கே முடியாது. இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, மௌத்தா போனவர்களை செவியேற்க செய்ய முடியாது, உனக்கு முடியாது. வலா துஸ்மிஉ சும்ம துஆ, செவிடனையும் உனக்கு செவியேற்க செய்ய முடியாது. செவிடனையும் மௌத்தா போனவனை உண்ணாக்குறான்ல, செவிட்டு போய காதலையும் உனக்கு கேட்க வைக்க முடியாது, செத்து போனவன் காதலையும் கேட்க வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், செத்து போனாலும் காது விளங்காது, செவிடாகி போனாலும் காது விளங்காது. அப்ப செத்து போன ஆளுகளை கூப்பிடுறீங்க, இறந்து போயிட்டார்ல, அவர் எப்படி நீங்க கூப்பிடலாம்? கூப்பிட்டா எப்படி விளங்க? விளங்காதுன்னு அல்லாஹ் சொல்றானே, இது பொய்யா? அல்லாஹ்வை நீங்க நம்புறீங்களா இல்ல உங்க பாரம்பரிய நம்பிக்கை நம்புறீங்களா? உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி தந்து கரெக்ட் நினைக்கிறீங்களா? திருமறை குர்ஆனை எப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ, அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு இதை மறுத்துட்டா அப்புறம் ஈமான் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொன்னதை பொய்யிட்டு நீங்க ஆக்கிவிட்டு சொர்க்கத்துக்கு போயிருவீங்களா? அல்லாஹ் சொன்னதை பொய்யாக்கிவிட்டு நீங்க மறுமையில வெற்றி பெற்றுவீங்களா? அல்லாஹ்வுடைய வசனம் நம்மள சொந்த கற்பனையில சொல்லல. திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க, யார் எடுத்து பார்த்தாலும் மொழிபெயர்ப்பு இப்படித்தான் இருக்குது. நானா விட்டு இட்டு கட்டின மொழிபெயர்ப்பு இல்ல. அதுதான் நம்பரோட சொல்ற குர்ஆன் வசனங்களை எல்லாம். அப்புறமேல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, ஒமா யஸ்தவில் அஹ்யாஉ, ஃபாத்திர் 22, ஃபாத்திர் அத்தியாயத்துல 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். உயிருக்கு ஒண்ணு மௌத்துக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ரெண்டு சமமா எப்படி ஆகும்? உசுரோட இருக்கிறான்னா அதுக்கு சில தன்மைகள் இருக்கும்னு அர்த்தம், இறந்துட்டான்னு சொன்னா அது சில தன்மைகள் போயிரும் அர்த்தம். ரெண்டும் ஒரு காலத்திலே சமமாகாது. இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷா, அல்லாஹ் நாடியவர்களை செவியேற்க செய்வான். ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உன்னால் முடியாது. எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? இந்த கபூர்ல உள்ளதெல்லாம் கூப்பிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தெரியுதானே செய்யும். அவன் சொல்றான், கபரில் உள்ளவர்களை மன்பில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை உமக்கு செவியேற்க வைக்க முடியாது நபியே, உனக்கே முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு
மௌத்தா போனவர் காதுலையும் கேட்க வைக்க முடியாதான். கபூர்ல அடக்கம் பண்ணிவிட்டோன்னு வைக்கல, அவரும் கேட்க வைக்க முடியாது. எவ்வளவு அழகா கபூர்ல உள்ளவங்க ஃபாத்திர் 22வது சொல்லி காட்டுறான்ல. அப்ப இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் ஒரு காலத்திலையும் செவியேற்கவே மாட்டார்கள். முதல்ல செவியேற்கணும், ரெண்டாவது ஒரு மகானா இருக்கணும், மூணாவது அவர் கேட்டா அல்ல கண்டிப்பா கொடுக்கணுங்கிறத நிரூபிக்கணும். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அவ்வளவுக்குலாம் போகாம இங்க அஸ்திவாரமே தரமட்டமாக்கியாச்சு. கேட்காது, முடிஞ்சு வச்சுக்காத. நீ கத்துறீங்களப்பா, அவர் காதுல உழுவாது, அப்படியே கத்துற. உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார், உண்ணா நம்பர் செவுடு, உண்மை வழங்காது, நல்லா தெரியுது, அவர்கிட்ட போய் நீங்க கோரிக்கை வைப்பீங்களா? செவுடுன்னு தெரியுது, முழுச்செவுடுன்னு தெரியுது. அந்த முழுச்செவுடுகிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்க, அதுவும் அறவே கேட்காதுங்கிற அல்ல. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ரொம்ப கேட்கும் நினைக்கிறான். உசுரோட இருக்கும் போதாச்சும் நேர போய் கூப்பிட்டு கேட்பான். மூத்தா போன பிறகு இங்க உட்காந்துட்டு பக்கத்தால உள்ள ஆளை கூப்பிடுவான். பாருங்க, அல்லாஹ் வந்து இருந்தது இல்லைங்கிறான். இவன் என்ன செய்யறான்? இல்லாத அதிகமா இருக்குன்னு நினைக்கிறான். இங்க உட்காந்துட்டு அஜ்மீர்ல உள்ள ஆளை கூப்பிடுறான், இங்க உட்காந்துட்டு நாகூர்ல உள்ள ஆளை கூப்பிடுறான், மெட்ராஸ்ல உட்காந்துட்டு கும்பகோணத்துல உள்ள ஆளை கூப்பிடுறான். அட கிட்டத்துல இருந்து பாடியை போட்டுட்டு கிட்டத்துல பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றா கூட கேட்காது. அவர் ஜாவலதி பாச இன்னைக்கு மூத்தா போய் அவர் பாடி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டாந்து கிடத்தி இன்னைக்கு நம்ம கூப்பிட்டோம்னா கேட்காது. இன்னைக்கு மூத்தா போனால இந்த டேபிள் மேல படங்க போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் போட்டு ஒப்பாரி வச்சாலும் அவர் கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். இவன் என்ன சொல்றான்? உசுரோட இருக்கும்போது அப்படி மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா எல்லா தூரம் தொலைவுலாம் கிடையாது, எங்க இருந்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்குமா? மனுஷன் கேட்கிற எல்லாம் தாண்டி போய் அறவே கேட்காதுங்கிற அல்லாஹ். இவன் என்ன சொல்றான்? அறவே கேட்காதா? அல்லாவுக்கு கேட்கிற மாதிரி கேட்கும். கேட்கிற தன்மையில கூட நமக்கு கேட்கிற தன்மை வேற, அல்லாவுடைய கேட்கிற தன்மை வேற. உங்களுக்கு எப்படி கேட்கும்? நீங்களும் கேட்கிறீங்க, நானும் கேட்கிறேன். எப்படி கேட்கும்? கிட்டத்தில் இருந்தா கேட்கும், ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருந்தா கேட்கும், காத்து இருந்தா தான் என்ன செய்யும்? கேட்கும். காத்து இல்லைன்னா சத்தம் கேட்காது. நான் கண்ணாடி பெட்டில் அடைச்சி வச்சு கத்துனேன்னு சொன்னா வாய் அசைக்கிறது பாப்பீங்களே தவிர உங்களுக்கு வந்து கேட்காது. அப்ப இவ்வளவு சருத்துகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து 2 காது இருந்தா கூட 2 கேட்கல, ஒண்ணுதான் கேட்கும். 2 காது இருக்குனால இந்த கால நீ சொல்லு, இந்த கால நீ சொல்லுன்னு கேட்கலுமா? அப்படி கேட்கல. 2 பேர் வர்றாங்க, இந்த கால நீ சொல்லிட்டு போடா, இந்த கால நீ சொல்லிட்டு போ, 2 காது. அப்ப 2 காது இருந்தா கூட ஒண்ணுதான் கேட்கும். அப்ப மனிதன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் கேட்பான். ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது. எந்த மனுஷனாலையும் ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது. கிட்டத்தில் இருந்தா தான் கேட்க முடியும், தூரத்தில் இருந்தா கேட்க முடியாது. இவ்வளவெல்லாம் கண்டிஷன் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் இந்த கண்டிஷன் இல்லாம கேட்கிறவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் கேட்கலாம், அவனுக்கு தூரம் தொலைவுலாம் கிடையாது, காத்துலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சந்திர மண்டலத்தில் கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ் கேட்கும். அது காட்ட கிடையாது. அங்க இருந்துட்டு கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு போய் சேர்ந்துரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி கேட்பாரா இவரு. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நீ கேட்கிறிய அந்த அளவு கூட அவர் கேட்காங்கன்னா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடே நீ போய் கூப்பாடு போடுறிய, உனக்காவது கேட்கிற சக்தி இருக்குது, அதை இழந்திருக்காரு அவரு, உன்னை விட கீழே இருக்காரு. உனக்கு கேட்கிற சக்தி இருக்கு, அவருக்கு அதுவும் இல்லைங்கிறான். இவன் என்ன செய்யறான்டா? போயா உன்னை மாதிரி அவர் கேட்பாரு. எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளு இது மார்க்கத்துல. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் வந்து அவனுக்கு ஈக்குவலா கொண்டு நிப்பாட்டுறீங்கள, அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதை கேட்டா இதுக்கு ஆதாரம் வச்சிருப்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றோம்ல, கேட்காம சொல்றோம். ஓ பெரிய ஆதாரம் இது. அல்லாஹ் கேட்கான்னு தெளிவா சொல்லிவிட்டான். இதுக்குன்னு சில ஆதாரம் வச்சிருக்காங்க. கபருக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்ல, கபராளிகளை சந்திக்க போனா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், கேட்டாதான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். இது ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றோம்ல, கேட்டாதானே சொல்ல முடியும். இப்படி எல்லாம் சொன்னவன இவனுக்கு என்ன செய்யுது? இந்த குர்ஆன் வசனங்கள் அவனுக்கு பெருசா தெரியல, தெள்ள தெளிவா அறிவிக்கிறதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. இந்த மாதிரி உள்ளது சொன்ன உடனே ஆமா சரிதானே, கபராளிகளை பாக்குறோம்ல, மூத்தா போன ஆளுகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம்ல, கேட்கிற ஆளுக்கு தானே சலாம் சொல்ற வழக்கம் இருக்குது, அதனால கேட்கும். கேட்காதுன்னு தெளிவான வசனங்களை விட்டுருவானா, தெளிவு இல்லாத வசனங்களை எடுத்துக்கொண்டு சுத்தி வளைச்சுக்கிட்டு கேட்குன்னு என்ன செய்யறான்? சொல்ல வர்றான். அதையும் ரசூலுல்லாஹ் குழப்பி விட்டா போயிட்டாங்க? கிடையாது, குழப்பிலாம் விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கிட்டு போயிட்டாங்க. என்ன விளக்கிட்டாங்க தெரியுமா? இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகூன அன் உம்மத்திய ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஸலவாத்து சொன்னீர்களேயானால் நீங்க சொல்ற ஸலவாத்து எனக்கு விளங்காது. அப்படி நேர சொல்லல, வேற எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா, எந்தெந்த பகுதிகளில் ஸலவாத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுதோ அதெல்லாம் கிரகிப்பாங்க, திரட்டுவாங்க.
திரட்டி கொண்டு அங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது வழங்காது, நீங்க சொல்றது இந்த உலகத்துல பாஸ் ஆகாது. அவங்க 2 உலகத்துக்கு மீடியேட்டர். அவங்க மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வருவாங்க, கபருக்கு உள்ளேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க. மலக்குகள் வந்து ஒரு உலகத்துல இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது. அவர்கள் எல்லா பக்கத்திலையும் ஊடுருவிக்கக்கூடிய ஒரு மீடியேட்டரா இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றானா, இன்னலில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கு என்றே சில மலக்குகள் இருக்கிறார்கள். சய்யாஹீன பில்லர்லி, அவர்கள் பூமி முழுதும் சுத்தி 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 திரிகிறார்களாம். ஒரு டூட்டி தான் அவர்களுக்கு. யார் யார் ஸலவாத் சொல்றா அது போய் ரசூலுல்லாஹ் போய் சொல்லணும், சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய உம்மத்து இவ்வளவு பெருகிருச்சா, இவ்வளவு பேர் எனக்காக துஆ செய்றாங்களா, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. அப்ப எவ்வளவு பேர் யார் யார் இந்த மாதிரி ஸலவாத் சொன்னார் என்ற விவரங்களை நீங்க சொல்ற ஸலவாத் காதுல கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதான். காதுல கேட்கும்னா எதுக்கு மலக்கை நியமிக்கணும்? நீங்க சொல்ற ஸலவாத் ரசூலுல்லாஹ் கேட்கும்னா சொல்லும்போது கேட்டு போகுது, இதுக்கு எதுக்கு மலக்கு நியமிக்கணும்? மலக்குகளை நியமித்திருக்கிறான் அல்லாஹ். யுபல்லிகுன அன் உம்மத்திய சலாம், எனது உம்மத்தின் சார்பாக சலாமை எல்லாம் எனக்கு எடுத்துக்கொண்டான் தருவார்கள். இது சுனன் நசைங்கிற ஹதீஸ் கிதாபுல இடம்பெற்றிருக்கிற ஆதாரப்பூர்வம் 1282வது ஹதீஸ் நசையில. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப நமக்கு என்ன விளங்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்ம சலாம் சொல்றது நெசம், சலாம் சொல்றோம், ஸலவாத் சொல்றோம். தொழுகையில கூட அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிறோம். இது அவங்களுக்கு கேட்கும் நினைச்சு நம்ம சொல்லல. அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக சொல்றோம். கேட்கும்னா கேட்கும் நினைச்சு ஒருத்தன் சலாம் சொன்னா சிறுக்கா போயிடும். கேட்கும் என்று நினைத்து நாங்கள் சொல்லவில்லை. இப்படி சலாம் சொன்னார் என்ற மெசேஜ் மலக்குகள் வழியாக அந்த உலகத்துக்கு பாஸ் ஆகும். உங்க உம்மத்து எவ்வளவு வளர்ந்துச்சு தெரியுமா? மெட்ராஸ்ல ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒருத்தன் இந்த மாதிரி மண்ணடி பகுதியில் உங்களுக்கு சலா சொல்லிட்டு இருக்கான், இந்த அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், இந்த இங்க இருந்து 10 பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் வந்து எத்தி வைப்பார்கள், எடுத்து சொல்வார்கள். அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? ஸலவாத் சொல்றதை வைத்துக் கொண்டெல்லாம் கேட்கும் விளங்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸலவாத் சொல்லுங்கப்பா, நீங்க சொல்ற எனக்கு விளங்காது. மலக்குகள் வந்து இன்னன்னார் சொன்னார்னு எடுத்து சொல்வார், மலக்கு சொன்னா விளங்கும். முடிஞ்சு வச்சா கதை. சரி, அதுக்கப்புறம் கபராளிகளுக்கு எதுக்கு சலாம் சொல்லணும்? கபரை போய் பார்க்கிறோம், கபராளிகளுக்கு போய் என்ன செய்யறோம்? இதெல்லாம் அவர்கள் செய்யலன்னு சொல்ற வாதங்கள்ங்க. ஏன்டா கபருக்கு போறீங்கன்னு கேட்டா சலாம் சொல்றோம்ல, வழங்கும்ல, இதுதான் பெரிய ஆதாரம். இது ஒரு இன்னும் சொல்ல போனா இது ஒரு ஆதாரமா சொல்ற மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. சரி கேட்கட்டுமே, அவர் மகானா நல்லவர் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் தான் சலாம் சொல்றோம். மகானையை தேடி பார்த்து உனக்கு சலாம் சொல்ல சொல்லியிருக்கு. சலாம் சொல்ல சொன்னது மகான்களுக்காக போய் சொல்லணும், பொதுவான கபருஸ்தானுக்கு உள்ளது. அப்ப எல்லாருக்கும் கேட்கும்ல சொல்லணும். அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு ஆதாரமே இல்ல. கேட்கறதுனால உடனே இப்ப உதாரணமா எனக்கும் கூட காது கேட்கதான் செய்யுது, அதுக்காக வேண்டி ரிஸ்க் தாங்கன்னு கேட்கலுமா? காது கேட்டா ஒன்ன சக்தி இருக்குன்னு அர்த்தமா? காது கேட்கட்டுமே, எனக்கு காது கேட்குது, நீங்க தான் ஆம்பளை பிள்ளை தானே, எனக்கு கேட்க முடியுமா? யாரா கேட்டா சரியா வருமா? ஏன் காது கேட்கல? காது கேட்கறது மட்டும் பத்தாது, காதும் கேட்கணும், கடவுள் தன்மை இருக்கணும், அப்பதான் கேட்க முடியும். அப்ப காது கேட்கறது ஒரு பெரிய டாபிக் கிடையாது. ஆனா அல்ல அதையும் இல்லைன்னு விட்டான், காதும் கேட்காதுன்ட்டான். அப்ப சலாம் சொல்றோமே எதுக்கு? சலாம் சொல்லுவதுன்னு நேரடியா கூப்பிடுற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம விளங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது வருது, கூப்பிட தானே செய்யறோம் அப்படின்னு விளங்கிக்கிறது. இது நீங்க விளங்கிக்கிறன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. மக்காவில இருந்து அவங்க விரட்டப்படுறாங்க, ஹிஜ்ரத்து செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு விரட்டப்படுறாங்க. விரட்டப்படும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இந்த உலகத்திலேயே விருப்பமான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நீ தான் எனக்கு ரொம்ப விருப்பமான இடங்கிறாங்க. அதனால காபாவை கேட்குமா? இப்படி ரசூலுல்லாஹ் நீ தான் கூப்பிட்டதுனால நேரடியாக அப்படி கூப்பிட்ட உடனே காதுல காபாவுக்கு 2 காது இருக்குது, ரசூலுல்லாஹ் பேசுனதுக்கு விளங்குன்னு அர்த்தமா? இல்ல. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது கேட்கும் கேட்காதுங்கிறதெல்லாம் கவனத்தில் மனிதன் கொள்வது இல்லை. நான் ஒரு அடிவா பாட்டு படிப்பாரு, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லும் பாரு. ஓ, தென்றல் காற்று கேட்கும் போல இருக்குதே, கேட்குமா? நான் ஒரு அடிவா பாட்டு படிக்கிறார்ல, பாட்டை ஒரு இலக்கியத்தை இலக்கியமா எடுத்துட்டு போயிடணும், நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுன்னு சொன்னா அவர் தன்னுடைய அவர் ஆசைப்படுறார், அவருடைய ஆசையை இப்படி என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு பிறந்த குழந்தை, இன்னைக்கு தான் பிறந்து பெத்து போட்டிருக்கா ஒரு அம்மாக்காரி, குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணே மணியே விளங்குமா? அந்த குழந்தைக்கு விளங்குமான்னு சொல்றது விளங்காது.
விளங்குற காது கேட்கிறவள வரவே இல்லை. காது கேட்காதுன்னு தெரியும், இந்த பாஷையே விளங்கான்னு தெரியும், இந்த மொழியெல்லாம் கத்துக்கிறதுக்கு 5 வயசு ஆகும் 3 வயசு ஆகும்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அம்மாக்கார என்ன செய்வா, கண்ணேம்பா மணியேம்பா என் செல்லும் ராசா விளக்கமா ஏதாச்சும் விளங்காது. அப்ப இந்த ராசான்னு கூப்பிட்டவன கேட்குன்னு அர்த்தம் செய்ய முடியுமா? ராசான்னு கூப்பிட்டுச்சுல, கேட்டனால கூப்பிடுச்சு அப்படி சொல்ல முடியுமா? கேட்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்துல இப்படி இருக்குமையானால் அது கேட்குன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. உதாரணம், தென்றல் காற்று கேட்காதுன்னு தெரியுது, அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி கூப்பிட மாதிரி இருந்தா அதுல இருந்து கேட்கும் ஆதாரம் எடுக்காதீங்க. கேட்காதுன்னு தெரிஞ்சிருக்கல, குழந்தை கேட்காது நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய்கிட்டு கூப்பிட்டோம்னு சொன்னா அந்த கூப்பிடுதலுக்கு என்ன அர்த்தம் வைக்க கூடாது? காது விளங்கும் அர்த்தம் வைக்க கூடாது. எப்படி காபாவை கூப்பிடும்போது வைக்க கூடாதோ, குழந்தையை கூப்பிடும்போது வைக்க கூடாதோ, அதே மாதிரி இறந்தவர்களை கூப்பிடுற மாதிரி இருந்தால் கேட்க மாட்டார்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்றது? மூத்தா போனவங்களுக்கு கேட்காது, கபூர்ல கேட்காது, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறதுனால கூப்பிட்டதை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு விளங்கும்னு சொல்ல வராதிங்க. எது கூப்பிடுறாங்க அதுக்கு பின்னாடி அந்த அறிவுரையில விளங்குது. எப்படி விளங்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன், மூமின்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, உல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன், நாங்களும் உங்களோடு வந்து சேரப்போகிறோம். ஜனாசா கபிரிஸ்தானுக்கு போனோம்னா கபிரிஸ்தானை பார்த்த உடனே நம்ம சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாசகம் இது. இதுல என்ன கற்று தர்றாங்க? நீங்கள் கபிரிஸ்தானுக்கு போனீர்களே ஆனால் எப்படி சொல்லணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், மூமின் முஸ்லிம்களுடைய உலகமே, அவங்களுடைய உலகத்தை கூப்பிடுறோம், கூப்பிட்டு உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன், நாங்கள் நிச்சயமாக உங்களோடு வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் முந்தி போயிட்டீங்க, நாங்க அந்த பிந்தி வந்துகிட்டு இருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியா, உங்களுக்கு எங்களுக்காக வேண்டி நற்பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம். இதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப இதுல இருந்து நீ முந்தி போயிட்டப்ப நான் பிந்தி வர போறேன்னு ஒரு படிப்பினை பெறுவதற்காகத்தான் அப்படி கூப்பிடுற மாதிரி சொல்றாங்க. பார்த்து நீங்க எல்லாம் முந்தி போயிட்டீங்க, அவ்வளவு வேணாங்க. புருஷன் செத்து போயிட்டான், பொண்டாட்டிக்காரி உட்காந்துக்கிட்டீங்க, ராசா போயிட்டியே விளங்குமா, விளங்கும்னு சொல்லி அவ கூப்பிடுறா. நல்லா பாருங்க, புருஷன் செத்து போன உடனே புருஷன் மேல உளுந்துட்டு அழுவுறா, கூப்பிடுறா, போயிட்டிய ராசா, அப்படி பண்ணிய ராசா, புடவை எடுத்து தந்திய ராசா, வீடு வாங்கி தந்திய ராசா. ஒப்பாரி கேட்டுக்கிறீங்களா? இந்த ஒப்பாரி பூரா கூப்பிட்டு தான் ஒப்பாரி வைக்கிறா. விளங்குற அர்த்தமா? அவனுக்கு தெரியும் விளங்காது. எதுக்கு இதை சொல்றா? அவன் செஞ்ச உபகாரத்தை அவன்கிட்ட சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்றான், கூடி இருக்கிற மக்களுக்கு சொல்றான். இந்த மாதிரி நான் பிரியம் வச்சிருந்தேங்கிறத உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பதிலா அவங்கள பார்த்து என்ன செய்யறா சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? கூப்பிட்டதை வச்சு நீ பேசக்கூடாது. கூப்பிட்டாங்க இல்லையா, அது ஒரு பாடத்துக்காக கூப்பிடுறாங்க. எப்படி? உங்கள் மீது எங்கள் மீது அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டுமாக, நீங்க இந்த முந்தி போயிட்டீங்க, நாங்க இந்த பிந்தி வர போறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக நம்ம உள்ளத்துல ஒரு பாடம் கத்துக்கிறோம். அதுக்கு தான் சொன்னாங்களே தவிர நேரடியா கேட்காது என்று சொல்லப்படுற வசனங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு இப்படி சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இன்னும் கேளுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு ஆள் இறந்த உடனே என்ன நடக்கும்? கபூர்ல கூட வச்சிடறாங்க. வச்ச உடனே 2 மலக்குகள் வர்றாங்க, வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. நல்லடியாரா இருந்தார்னா சரியான பதில் சொல்லுவாரு, கெட்டவரா இருந்தார்னு சொன்னா பதில் சொல்ல முடியாம தடுமாறுவாரு. அப்ப கடைசியில் என்ன செய்வாங்க? கெட்டவரை வந்து கேமராவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. நல்லவராக இருந்தா அவருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் அப்படி எடுத்து காட்டப்படும். எடுத்து காட்டப்பட்ட உடனே அவர் என்ன செய்வாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், அர்ஜுவில் ஆகலி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் பாரு. அதெல்லாம் முடியாது, வந்துட்ட போகலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்றாங்க. கேமநாள் வரைக்கும் தூங்கு. எது வரைக்கும் தூங்கு? அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு, கேமநாள் வரைக்கும் தூங்கு. திருப்பி அல்லாஹ் எழுப்புவான. மூத்தா போன ஆளு கேமநாள் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறார். நல்லவரா இருந்தா. கெட்டவரா இருந்தா அவருக்கு உள்ளூர் அடியில நீங்க சொல்லலாம், அவருக்கு விளங்காது. அவர் வாங்கிட்டு இருக்கிற உதவியில நீங்க ஓடுற கூப்பாடுலாம் அவருக்கு என்ன செய்யாது, விளங்காது. முடிஞ்சு வச்சா கதை. இவ்வளவு தெளிவாக ஹதீஸ்ல விளக்கம் வருது. முடிஞ்சு வச்சா கேட்காதுன்னு கேட்கும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குங்க. எப்ப கேட்கும்? சின்ன செகண்ட், ஒரு 10 செகண்டோ ஒரு 20 செகண்டோ ஒரு சின்ன அளவு நேரத்துக்கு கேட்கும். அது என்ன தெரியுமா? உள்ள கொண்டை வச்ச உடனே
முன்கர் நக்கீர் விசாரணைக்கு வருவாங்க இல்லையா? வருவாங்க இல்லையா? வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் கேட்குமா. 2 ஹதீஸ்ல அதை வழங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மையத்து இருக்குத நீங்க அடக்கம் பண்ணிட்டு மண்ணாளி போட்டு மூடி போட்டு திரும்புறீங்கல்ல, இந்த திரும்புகிற செருப்பு ஓசைய மையத்து கேட்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்னல் மையத்த ல யஸ்மஉ கரஅன் நிஆலிஹிம், மையத் இருக்குதே அவர்களுடைய செருப்பு ஓசையை கூட கேட்கும். எப்ப கேட்குமா? இதா ரஜவு, திரும்பி போகும்போது, அடக்கம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது கேட்க வைக்கிறான் அல்லாஹ். முன்கர் நக்கீர் ஒண்ணு வரல, உன்னை தூங்க வைக்கல, உன்னை உத கிடைக்கல. எந்த நேரம் இது? உள்ள அடக்கம் பண்ண உடனே அவர் நல்லவரா கெட்டவரான்னு விசாரிக்கப்படல. இன்னும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி வச்சிருப்பான்லங்க. நம்ம வழக்கு எப்போ வரும்னு காத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன நேரத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நிறுத்தி விசாரிக்கும் பொழுதுதான் பாசா பெயிலா என்ன ஏது, பரீட்சைக்கு போறோம். பரீட்சைக்கு போய் எல்லாம் சீட்ல உட்காந்தாச்சு, கொஸ்டின் பேப்பர் கையில வரல. அந்த நேரம் கொஸ்டின் பேப்பர் கையில வந்த உடனேதான் அது என்ன லெவல் தெரியும். பார்த்த உடனே திக்கு திக்குன்னு அடிக்கும். தெரிஞ்சதுதான். எப்ப தெரியாது? இந்த கொஸ்டின் பேப்பர் கையில வாத்தியார் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா இருக்குமா, லேசா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, லேசா இருக்கும், மெண்டலாயிருவான். கையில கொடுத்த உடனே பாதி பேர் சிரிப்பான், இது நான் படிச்சதுதான். பாதி பேருக்கு டர் ஆயிரும். அப்ப என்ன விளங்குது? இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் எல்லா மனிதனுக்கு உண்டு. அல்லாஹ் என்ன செய்யறான்? இவங்க எல்லாம் அடக்கம் பண்றாங்கல்ல, சேன்னு இருக்குமா. அடக்கம் பண்ண உடனே திரும்பி போற சத்தத்தை எல்லாம் கேட்க வைக்கிறான். எதுக்கு தெரியுமா? நாம் தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம். முதல்ல நல்லா கேட்கும் சத்தம், சரு சருண்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போன லேசா கேட்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போயிருவாங்க, அடக்கணும் பண்ணலாம், சத்தமே கேட்காது. ஆஹா, தனியா விடப்பட்டவன், தனித்து கிடக்கிறமே, இப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க உண்டாக்குறதுக்காக வேண்டித்தான் கொஞ்ச நேரம் கேட்குமா. அதே மாதிரி தான் அபூஜையில கொண்டே பத்ர்ல கொண்டே போட்டாங்களா, பள்ளத்தாக்குல பத்ர் குழியில கொண்டே போட்டாங்க. பாத்தீங்களா? பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர்ல அபூஜையில் கொல்லப்பட்டான், அவனை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டாங்க. இங்க ஹம்சா மாதிரி சஹாபாக்கள் நினைஞ்சாங்க, அது உஹது போர்ல கொல்லப்பட்டாங்க. பத்ர் போர்ல நல்லடியார்களும் கொல்லப்பட்டாங்க. இந்தவங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஒரு பாலடைஞ்ச பத்ரு கலீபு பத்ரும்பாங்க, அதுல கொண்டு தூக்கி போடுறாங்க. போட்டு புட்டு அதை நோக்கி பேசுறாங்க. போட்ட உடனே பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னா வஜதுனா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் அடைந்து கொண்டோம். ஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்து அடைந்து கொண்டீர்களா? இந்த அவங்களை நோக்கி பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சஹாபாக்கள் கூட ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, இது எப்படி செத்து போனால்ட்ட பேசுறீங்க? அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. பத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடங்கத்தை சஹாபாக்களுக்கு தெரியுது, செத்த ஆட்களுக்கு விளங்காதுண்டு. அதனால சஹாபாக்கள் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? என்ன கல்லிமு அதிசாதன்ல அருவாகலகா, என்ன ரூஹு இல்லாத உடம்புல போய் பேசுறீங்க? அது கல்லிமுல் மௌத்தாய அரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாக்கள்கிட்ட போய் பேசுறீங்களே என்றெல்லாம் சஹாபாக்கள் அப்ஜெக்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா என்ன விளங்குது? சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியுது, மௌத்தா போன ஆட்களுக்கு விளங்காதுண்டு. ரசூலுல்லாஹ் வந்து வித்தியாசமா பேசணும்னா, என்ன மௌத்தா போன ஆளுக்கு விளங்காதுன்னு போட்டுனாலும் நமக்கு சொல்லி தந்து விட்டு அவங்க பாட்டுக்கிட்டு மௌத்தா போன ஆள்கிட்ட போய் பேசுறாங்களா? அபூஜையில கூப்பிட்டுக்கிட்டு, அபூஜையில என்னடாச்சு, நாங்க ஜெஜமா நீங்க ஜெஜமா இப்படின்னு கேட்டா, இது என்ன, இது நமக்கு சொல்லி தந்ததுக்கு மாத்தமா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போது நல்லா கவனிக்கணும், இன்னஹும் ல யலமூனல் ஆன், இன்னஹும் ல யஸ்மஊனல் ஆன், இப்போது நான் சொல்வதை அவர் கேட்கிறார்கள். பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க, இப்போது நீங்க கேட்கணும். எப்போதும் கேட்கிற சொல்ல வேண்டிய மொட்டையை சொல்ல வேண்டியதான? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, வேஸ்டா வராது. எப்படி சொல்றாங்க தெரியுமா? இப்போது இன்னஹும் ல யஸ்மஊனல் ஆன், இப்போது அவர்கள் நான் கூறுவதை செவிமடுக்கிறார்கள். அதை கூட ஆயிஷா நாயகி மறுத்துறாங்க. செவிமடுக்கிறார்கள் சொல்லல, அறிகிறார்கள், விளங்குகிறார்கள் தான் சொன்னாங்கன்றாங்க. அந்த சர்ச்சைக்கு போக வேணாம், செவிமடுக்கிறார்கள் வச்சுக்கிடுவோம், ஒன்னும் குழப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டா, எப்ப இந்த அடி உதலாம் வரப்போகுது? இந்த முன்கர் நக்கீர் விசாரணை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, திருமதியில வந்திருக்குது 1071வது ஹதீஸ். அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ல வந்திருக்குது, பலமான அறிவிப்பாளரை கொண்டது. அது நல்லடியார வந்து அல்லாஹ் வந்து தூங்க வச்சு போறான், கெட்டவரா இருந்தா எழுதி போட்டு உதைக்கிறான் அப்படின்னு வருது. அந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. எல்லாம் அதாவது சலவாத்து சொல்றது மேட்ச் ஆகுது, அதுக்கு விளக்கம் கிடைச்சு போச்சு. அப்ப கபராளிகளுக்கு ஏன் சலான் சொல்றோங்கிறது விளக்கம் கிடைச்சு போச்சு. அப்ப செருப்போசைய மையத்து கேட்குதுங்கிறது விளக்கம் கிடைச்சு போச்சு. அதே நேரத்தில் அபூஜஹல்ட்ட ஏன் பேசினாங்கிறது எதுவும் முரண் இல்லை. எல்லாம் எதுவும் ஒன்னோட ஒன்று மோத விட்டு பார்க்க தேவையே இல்லை. கேட்க மாட்டாங்க, யாரோ கேட்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. நல்லவனும் கேட்க மாட்டான், கெட்டவனும் கேட்க மாட்டான், முடிஞ்சு போச்சு கதை. வேற என்ன, கொஞ்ச நேரம் கேட்பான். அது எந்த கொஞ்ச நேரம்? விசாரணைக்கு ஆளை உட்கார வச்சு, என்னப்பா சரி
அந்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கேட்க வைக்குவான். அதனால போட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அபூஜஹல்கிட்ட பேசினாங்க. இப்போது கேட்கிறார்கள் அந்த வார்த்தையை என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. இவ்வளவு தெளிவா அந்த மார்க் இருக்குல்ல, ஏன் போட்டு குழப்பணும், கேட்கணும் ஒருத்தன் கேட்காதுன்னு ஒருத்தன், இப்படி சண்டை போட்டு நம்ம இருக்கணுமா? அது அடிப்படை ஈமான பாதிக்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு குழப்பம் நமக்கு தேவையா? இதுதான் விஷயம். அப்ப கேட்கிறது அடிபட்டு போய்விடுமே, ஆனால் கேட்க மாட்டார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்து விடுமையானால் அப்ப என்ன முடிவுக்கு வர்றது? அவர் மகானாவே இருக்கட்டுமே, இறந்து போனவர்கள் செவி ஏற்கவே மாட்டார்கள். மௌத்துனால் அர்த்தமே காது கேட்கான்னு அர்த்தம். இதான் அர்த்தம், முடிஞ்சு வச்சுக்கிறது. அடுத்து என்ன, மூத்தா போனால் இன்னொன்னு செய்ய மாட்டார், பேச மாட்டாரா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. மூத்தா போனவர் யாரா இருந்தாலும் செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்ஆம் 111வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு சொல்றாங்க, நம்ப மறுக்கிறாங்க, ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவ் அன்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகத. மலக்குகளை கேட்டாங்களே நேரடியா கொண்டு வர சொல்லி, அதே மாதிரி மலக்குகளையே நேருக்கு நேரம் கொண்டாந்து நிப்பாட்டினாலும் கல்லமஹுமுல் மௌத்தா, செத்தவர்கள் மௌத்தானவர்கள் இவர்களோடு பேச வைத்தாலும் அல்லாஹ் சொல்றான், வஹஸர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குப்லா. எல்லா பொருட்களையும் நேருக்கு நேரவே கொண்டாந்து நிப்பாட்டி காட்டினாலும் மாக்கானுல் யுமினு, இவர்கள் ஈமான் கொள்ள போவதில்லை. இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நடக்காத விஷயத்துக்கு சொல்றான். என்ன நடக்காத விஷயம்? மனிதன்ட்ட மலக்கே நேரடியா வந்து நாங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான். மலக்கே இவர்கள்ட்ட வந்தாலும் சரி, செத்தவர்களை இவர்கள்ட்ட பேசினாலும் சரி, ஈமான் கொள்ள மாட்டார்கள். செத்தவர்கள் பேசுறது என்பது நடக்காதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால நடக்காத ஒன்று சொல்ல, நடக்காத ஒண்ணுடா இது, இதையே நான் நடத்தி காட்டினாலும் கூட நீ நம்ப போறதில்லை. செத்த பாடியெல்லாம் எந்திரிச்சு செஞ்சு பேசி பேசி மோத்தா போதுன்னு வைங்க. ஒருத்தன் சாகுறான், செத்தவன் எந்திரிச்சு நம்ம தப்பான கொள்கையில் இருந்துட்டோம், இன்னுமே இதான் கரெக்டான கொள்கை மர செத்துட்டான், அப்ப நம்புவானா? நம்ப மாட்டான். நல்லா சொல்றான், செத்தவனை பேச வச்சாலும் மலக்கே வந்து நேர சொன்னாலும் இவர்கள் நம்ப போவது இல்லை. செத்த ஆளு பேச மாட்டாங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. சூரத்து ராது 31ல முதல் சொன்னது அன்ஆம் 111. சூரத்து ராது 31ல அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன குர்ஆனன் சுயிரத் பிஹில் ஜிபால் அவ் குத்தியத் பிஹில் அர்து அவ் குல்லிம பிஹில் மௌத்தா. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, இப்போ ஒரு குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறோம், இந்த குர்ஆனை ஓதி படிச்சு விளங்கி அமல் செய்யறதுக்குரியது. இதுக்கு பதிலா வேற ஒரு குர்ஆனை உனக்கு தரோம்னு வச்சுக்கிடுவோம். எந்த குர்ஆன் அது? சுயிரத் பிஹில் ஜிபால். அந்த குர்ஆனை கொண்டு போய் மலையை கூட பெயர்த்திடலாம். ஒரு குர்ஆன் நல்லா தர்றான், இது கொண்டு வச்சா மழை பெயர்ந்துடும், அப்படி ஒரு குர்ஆனை தரோம்னு வச்சுக்க. அல்லது குத்தியத் பிஹில் அர்து, பூமியவே ரெண்டா பிளக்கக்கூடிய ஒரு குர்ஆனை கொடுக்குறோம், இதை கொண்டு போட்டா ரெண்டா பிளந்துடும், அப்படி ஒரு மந்திர பொருளாக குர்ஆனை தர்றோம். அல்லது குல்லிம பிஹில் மௌத்தா, செத்தவன் மேல வச்சோன்னா பேசிடுவான், அப்படியான ஒரு குர்ஆன். அப்படி ஒரு குர்ஆனை தந்தாலும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனை தரும் பொழுது மலையை பெயர்த்து எடுத்து செல்லக்கூடிய குர்ஆனை தந்தாலும் சரி, பூமியை ரெண்டா பிளக்கிற குர்ஆனை தந்தாலும் சரி, பேச வைக்கக்கூடிய ஒரு குர்ஆனை தந்தாலும் சரி, இவன் ஈமான் கொள்ள போவதில்லை அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி, பேசு செத்து போன ஆட்களுக்கும் பேச்சுக்கு சம்பந்தம் கிடையாது, கேட்காது, ரெண்டாவது பேச இயலாது, அதையும் சொல்லிவிட்டான். அதுக்கு அடுத்தது பேசுறது போயிட்டு போகுது, உணர்வாங்களா? அது முக்கியமானதுல. காதால கேட்காட்டா கூட விளங்குவாங்க, எல்லாம் காட்சிகளா தெரியலாம்ல. என் குருட்டு பயலுக்கு வந்து எழுதி கேட்டா தெரியாதா? செவிட்டு பயலுக்கு செவிட எழுதி கேட்கலாம்ல, அந்த கோரிக்கைய வேற வேற வழியில காட்டலாம்ல, மூளையை கொண்டு சிந்திச்சு செலவு செய்யலாம்ல. அவங்கள்ட்ட காது தாங்க அடப்பட்டிருக்குது, அந்த அறிகிற ஆற்றல் ஒன்றும் குறை இல்லைன்னு சொல்லுவான். காது தானே கேட்கான்னு இருக்கு, காது கேட்காட்டி எல்லாம் போச்சுன்னு அர்த்தமா? காது கேட்கான்னு சொன்னதுல இருந்து மத்தெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஒருத்தன் லாஜிக் பேசுற நினைச்சுக்கிட்டு காது கேட்கான்னு சொன்னதுல இருந்து மத்ததெல்லாம் இருக்குதுல அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் இல்லைங்கிற அல்லாஹ் அதுக்குதான் ஒண்ணு ஒண்ணே சொல்றான். இப்படிலாம் கிறுக்குத்தனம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஒண்ணு கிடையாதுங்கிறான். இப்ப பாருங்களேன், ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காரு, பாலடைஞ்சு கிடக்குது. பாலடைஞ்சு கிடந்த உடனே அவர் கேட்கிறார், அவுக்கல்லதி மர்ராலா கரியா, ஒரு கிராமத்திலே கடந்து சென்றார். ஓய்ய காவியத்துனலா உருஷியா, அது வந்து வேரோடு விழுந்து கிடக்கிறது, தரமட்டமாக விழுந்து கிடக்கிற ஊரை பார்க்கிறாரு. கால அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மூத்தியா, இந்த ஊர் நாசமா போச்சு, இதுக்கு பிறகு எப்படி எல்லாம் இந்த ஊரை வந்து உயிர்ப்பிப்பான், இந்த ஊரை எப்படி உயிராக்குவான், செழிக்க செய்வான்னு கேட்கிறாரு. அப்ப உடனே அல்லாஹ் அமாத்தஹுல்லாஹு மியத ஆமீன், 100 ஆண்டுகள் அவரை எல்லாம் நினைச்சிட்டான், மூத்தாக்கி விட்டான்.
அன்னைக்கு மௌத்தாக்குனவன் 100 வருஷமா அப்படி உடம்பு போட்டுவிட்டான். 100 வருஷம் கழிச்சு எல்லாம் உசுர கொடுக்குறான். அப்ப சும்ம பாசகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை எழுப்பி கால கமல விஸ்த, நீ எவ்வளவு நாள் தங்கினப்பா அப்படின்னு கேட்கிறான். கால லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஒரு நாள் 6 நாள் தங்கியிருப்பேன், அவ்வளவுதான் தூங்கியிருப்பேன் அப்படிங்கிறார். இப்ப எதுக்கு சொல்றான்னு கேட்டா, போன இறந்து போன ஆட்களை போய் கூப்பிடுறான அந்த நம்பிக்கை 1% கூட சரியில்லைங்கிறதுக்கு இதுக்கு மிஞ்சின ஒரு ஆதாரம் தேவையில்லை. ஏன்னு கேட்டா இந்த பாடி இன்னும் பூமிக்குள்ள அடக்கப்படல. நல்லா கவனிக்கணும், பூமிக்கு மேலேயே தான் கிடக்குது. இந்த பூமிக்கு மேலே கிடக்கிற அந்த பாடிக்கு என்ன தெரியல, தன்னை கடந்து 100 வருஷம் போயிருக்குங்கிறது தெரியல. இத்தனை வருஷம் நம்ம கடந்து போயிட்டோம் அப்படிங்கறத விளங்க முடிஞ்சா? விளங்க முடியல. அப்புறம் கேட்கிறான் அல்லாஹ், எவ்வளவுப்பா நீ 100 வருஷம் தங்கி இருக்க தெரியுமா? ஒரு நாள் 6 நாளா? 100 நாள் இல்ல, 100 வருஷமா, 100 வருட காலம் உன்னை கடந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முறையிலா தாமிக்க ஷராபிக்க லம்யத்த சன்ன, நீ கொண்டு வந்த உணவையும் பானத்தையும் பார், அது இன்றும் கெட்டு போகவில்லை. ஒன்முறையிலா ஹிமாரிக்க, உன்னுடைய கழுதையை பார், அது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒளி நஜ அலக்க ஆயத்தன் லின்னாஸ், இதை உனக்கு உன்னை மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்குகிறேன், மக்களுக்கு ஒரு படிப்பனையாக ஆக்குகிறேன் கபர் வணங்கிகளுக்கு. அதான் ஆயத்துல் லின்னாஸ்ங்கிறது. உன்னை எதுக்கு இப்படி ஆக்கியிருக்கிறேன்னு கேட்டா, ஆயத்தல் லின்னாஸ், எதுக்கு இந்த அற்புதத்தெல்லாம் நீங்க தேவையா? இது ஒரு ஆள் போனவர் சாவடிச்சு 100 வருஷம் கழிச்சு எழுப்புறது தேவையா? இல்ல, நமக்கு சொல்லி தர்றதுக்காக வேண்டி இப்படிலாம் கபரை கட்டிட்டு அழுகுற ஒரு கூட்டம் வரும், அவங்களும் திருந்தி சொர்க்கவாசியில் ஆவட்டுங்கிறதுக்காக வேண்டி அவர் மூலமா ஒரு காட்சியெல்லாம் காட்டுறான். சொன்னா விளங்காது, விஷுவல் இருந்தா தான் மனசுக்கு பதியும். விஷுவல் காட்சி அப்படி கொண்டே விட்டு சும்மா அறிவுரையா சொல்லக்கூடாது. ஒரு சம்பவமா இருந்தா மனசுல என்ன செய்யும், பழிச்சுட்டு பதியும். அப்படியா விளங்கிருங்கடா இந்த பாரா உசைரு, ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நல்லடியார், அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க. அந்த ஆள 100 வருஷம் போட்டு வச்சிருந்தேன், எத்தனை வருஷம் கடைஞ்சின்னு தெரியல, என்ன கதி ஆகும்னு அவருக்கு தெரியல. பிறகு நான் அவருக்கு உயிராய் காட்டினேன்னு சொன்ன உடனே அப்பதான் பலம்மா தபையனலகு, இது தெரிந்து கொண்ட பிறகு கால ஆலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வுக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு, நான் இப்ப விளங்கிட்டேன்னு சொன்னாராம். இது சூரத்துல் பக்கராவுல 259வது வசனத்துல, பக்கரா சூராவுல 259வது வசனத்துல இந்த டாபிக் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப காதும் கேட்காது, விளங்கும் 100 வருஷம் கடந்திருக்க வர எத்தனையோ காற்றுகள், மழை, புயல், வெள்ளம் என்ன நடந்திருக்கும் 100 வருஷத்துல. 100 வருஷத்துல வெயில் அடிச்சிருக்கும். இந்த வெயில் சுடல வேற, வெயில தன் மேல அடிக்கணும் விளங்க இல்லை. இது ஒரு டெம்பரரி மௌத்துன்னு சொல்ல போனா, அல்ல திரும்பி எழுப்புறதுங்கிற எண்ணத்துல மௌத்தாக்குனது, திரும்ப எழுப்ப மாட்டேங்கிற எண்ணத்துல மௌத்தாக்குனது இல்ல. 100 வருஷம் தான், லட்சக்கணக்கான வருஷத்துக்கு மௌத்தானாலும் கேட்குறாங்க. எப்படி கதைன்னு பாருங்களேன். அவருக்கு வெயிலும் தெரியல, மழையும் தெரியல, புயலும் தெரியல, என்னன்னோ கிளைமேட்லாம் மாறி இருக்குது, பாடி எப்படி கிடக்கிறார். இதுதான் பெரிய இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள், உணர மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் சூரத்து நம்ல சொல்றான், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரா இருந்தாலும் மறைவானதை அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர அப்படின்னு சொல்லிவிட்டு வமா யஷூரூன அய்யான யுபாசூன், இந்த இறந்து போனவர்கள் தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பதை கூட அறிய மாட்டார்கள், உணர மாட்டார்கள். நீ என்னமோ உனக்கு என்னமோ பண்ணுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. வமா யஷூரூன, அவர்கள் உணர மாட்டார்கள், ஐயான யுபாசூன், எப்போது தாங்கள் எழுப்பப்படுவோம். சவுலத் பாஷாவுக்கு உன்னை இத்தனை நாள் நம்ம எல்லாம் எந்திரிச்சிருவோம் தெரியுமா? எப்ப 2வது சூரா உதாரணம் தெரியுமா? அதுவே தெரியாது. தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் அதுவே தெரியாது, அது கூட உணராதவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது சூரத்து நம்லு 65வது வசனம். சூரத்துல் அஹ்காஃப் என்ற சூராவுல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமன் அலல்லு, அற்புதமான வசனம். உலகத்திலேயே மகா வழிகட்டவன் யார்? ஒமன் அலல்லு, இருக்கிற சமுதாயத்திலே மிக மிக வழிகட்டவன் யார் தெரியுமா? மிம்மை எதுவும் இந்தூன் இல்லாகி, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவன் கூப்பிடுகிறான். யாரை கூப்பிடுகிறான்? மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமா நாள் வரைக்கும் கூப்பிட்டாலும் பதில் தர மாட்டாரே. அவரை போய் அழைப்பவனை விட கேடுகட்டவன் யார், வழிகட்டவன் யார்? நீ கியாமா நாள் வரைக்கும் கத்தி பாடுறா, கூப்பிடும் விளங்காது, பதில் தர மாட்டார், பதிலும் தர மாட்டார் சொல்லி நிப்பாட்டல. ஒஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவர்கள் கூப்பிடுவதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கூப்பிட்டா பதிலும் தரமாட்டார்கள். ஒஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவர்கள் அழைப்பதை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்ப ஒருத்தன் கூப்பிடுறான்னு தெரியாதவருக்கு. சவுலத் பாஷாவுக்கு இத்தனை பேர் கந்தூர்ல வந்து கலந்துக்கிட்டான எத்தனை பேர் தெரியுமா? அவருக்கு கந்தூர் நடந்ததும் தெரியாது, வந்ததும் தெரியாது, மேல கட்டியிருக்க கட்டடம் தெரியாது, என்னென்ன அனாச்சாரம் நடக்குது அதுவும் தெரியாது, ஒண்ணுமே அங்க தெரியாது. அவரை ஒண்ணுமே கூப்பிடுறத விளங்காதான். இப்படிப்பட்ட ஆளை போய் கூப்பிடுறவனை விட வழிகட்டவன் யார்? குர்ஆன் வசனம், கதையில கற்பனை இல்ல. சூரத்துல் அஹ்காஃப் 5வது வசனம். அதே மாதிரி இப்ப பாருங்களேன், இன்னொரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில இடம் பெறுகிற ஹதீஸ்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து எல்லா மனிதரையும் எழுப்பி கியாமத் நாள்ல எல்லாரையும் விசாரிப்பான். விசாரிச்ச உடனே என்னுடைய உம்மத்துகள்ல சில பேரையும் பிடிச்சி தண்டிக்க போவான், பிடிக்கப்படுவார்கள். நான் என்ன செய்வேன், ஃபஅகூலு அஸ்ஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்களாயிற்று அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே ஃபயுகாலு, எனக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா ஹதஸு பாதக், உனக்கு பின்னால் இவர்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் அப்படின்னு அங்கிருந்து பதில் வந்துருமா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅகூலு, நான் அப்போது சொல்வேன், கமா காலல் அப்துஸ் சாலிஹு, அப்துஸ் சாலிஹ் நல்லடியார் இருக்காரே ஈசா நபி, அவர் சொல்வதை போல நான் சொல்லிவிடுவேன். அவர் என்ன சொல்வாரு, அதை எடுத்து காட்டுறாங்க. ஓ குந்து அலைஹிம் ஷஹீதன் மாதும் துபியும், நான் அவர்களோடு இருக்கும் வரை அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ எப்ப கைப்பற்றி கொண்டாயோ, குன்த ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிப்பவன், அப்புறம் எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு தெரியாது என்று ஈசா நபி சொல்வாரு. அதே பதிலை நானும் சொல்வேன். இப்ப நீங்க எல்லாம் இந்த கபரை வணங்குறதா ரசூலுல்லாஹ் தெரியும் நினைக்கிறீங்களா? தெரியாது, தெரியாது சொல்லிடுவாங்கிறாங்க. அல்லாஹ் என்னை கூப்பிட்டு கேட்பான், முகமது நீ தான் அந்த யா முஹிதீன் கூப்பிட சொன்னியா, நீ தான் அப்துல் காதர் ஜிலானி கூப்பிட சொன்னியா, நீ தான் தர்கா கட்ட சொன்னியா, நீ தான் சந்தன கூட இருக்க சொன்னியா? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் நாய் இருக்கும்போது செஞ்சாங்களா? நாய் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், சூப்பர் சமுதாயத்தை உண்டாக்கிட்டு போனேன், அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்கல, இருந்தாலும் ஒழிச்சிட்டு போனேன், அதுக்கு பிந்தி உள்ள எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ ஸலவாத்து சொல்கிறார்கள் என்ற அந்த மெசேஜ் போகுது. அது தவிர ஸலவாத்து உங்களுக்கு நன்னார் சொல்றாங்கன்னு ஒரு மெசேஜ் போகுமே மலக்கு மூலமா, அதை தவிர என்ன நடக்குது எனக்கு தெரியாதெல்லாம். இவங்க பண்ணுங்க நான் பொறுப்பு இல்ல, இவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கு என்ன குற்றவாளி ஆக்காது என்று சொல்லி நான் சொல்லிவிடுவேன். இதுக்கு மேல என்னங்க இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்க தெரியாது, நம்ம பேசுறது தெரியாது, நம்ம செய்யற தப்புகள் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதைத்தான் பதிலா சொல்றாங்க, முகமது உன்னுடைய உம்மத்தார் எப்படி இருக்கிறான்? என் உம்மத்தார் இருந்தா நானா பொறுப்பு? நான் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் கண்ணு முன்னாடி செஞ்சு அப்படி நிப்பாட்டி இருப்பேன். இப்போ லம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு குன்த ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிப்போன்னு சொல்றாங்க. என்ன விளங்குது இதுல இருந்து? இறந்து போய் விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு காது கேட்காது மட்டுமில்ல, இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்ற விவரங்களே தெரியாது. என்னென்ன உலா நடக்குது, என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது, ஒரு விவரமும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருப்பானே. உசுர் இருக்கும் போது தஜ்ஜால் வருவான், மஹதி வருவாரு, அது வரும், கிழக்க சூரியன் உதிக்கும், மேற்க உதிக்கும் சூரியன், இந்த மாதிரி சில முன்னறிவிப்புகள் இருக்குமே, இதுகள் வேண்டா தெரியுமே தவிர உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியாது என்று நான் சொல்லிவிடுவேன். சஹீஹுல் புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் நல்லா சொல்லி காட்டுறான். கியாமத்து நாள்ல ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லையா, ஒவ்வொருத்தரையா கொண்டு நிப்பாட்டுவாங்க. நல்லவர் வச்சுக்கிறோம். யாரு? அப்துல் காதர் ஜிலானி நல்லவர், அஜ்மீர் காஜா முன் சிஸ்தி நல்லவர், ஒரு பேசிக்கு நல்லவர் அல்லாஹ் இருக்கான்னு வச்சுக்கிறோம். அப்ப மறுமையில என்ன கதை நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கேட்றான், மறுமையில என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஓ யௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ, அவர்கள் அத்தனை பேரையும் நாம் எழுப்புவோம், அத்தனை பேரை எழுப்புவோம், எழுப்பி சும்மா நகூலு லில்லதீன அஷ்ரகு, இணை வைத்தார்களே இவர்களை நோக்கி சொல்வோம், என்ன சொல்லுவோம்? மகானக்கும் அன்தும் வசுரகாவுக்கும், நீங்கள் யாரை இணை வைத்தீர்களோ அல்லாஹ்வுக்கு அவர்களும் அங்கே நில்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கால சுரக்காவுக்கும், அப்ப இந்த இணை வச்சாங்களே இந்த ஆள்க யாரை இணை வைத்தார்களோ அவங்களும் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களா, மா குன்தும் இய்யானா தாபுதூன், இவங்க எங்களெல்லாம் வணங்கலையே. அவங்களுக்கு உசுரோட இருந்தது தெரியும், உசுரோட உலகத்துல வாழ்ந்தாங்களே, அப்ப யாரும் அவங்களை வணங்கல, அந்த கதை தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிந்தி நடந்த சம்பவம் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்களா அந்த நல்லடியார்கள் எல்லாம், மா குன்தும் இய்யானா தாபுதூன், அட நீங்க எங்களை எங்கடா வணங்குனீங்க, நீங்க எங்களை வணங்கவே இல்லையலான்றாங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? வணங்கி இருக்கிறான்னு நல்லா தெரியுது. அவங்க சொல்லுவாங்களா, மா குன்தும் இய்யானா தாபுதூன், நீங்க எங்கட பார்த்ததே இல்லையா உங்களை அப்படி சொல்லிடுவாங்க. அப்துல் காதர் நீங்க வணங்குனீங்க, உங்களை பார்த்தார், அவர் உசுரோட இருக்கும்போது வணங்கி இருந்தா சவுட்ல அரைஞ்சிருப்பாரு, என்னடா என்ன போய் வணங்குனீங்கன்னு கேட்டிருப்பாரு. அவர் மூத்தா போன பிறகு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா மறுமை நாள் என்ன பண்ணுவார்? உங்களை பிடிச்சி எப்படி என்ன எப்படா வணங்கின, என்ன போய் சொல்றீங்க, என்ன எப்படா நீங்க வணங்குனீங்க? அப்ப என்ன அர்த்தம்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. இந்த மகான்கள் சொல்றோமே, இவர்கள் மகான்களா இருப்பார்களே, ஆனால் மறுமையில நம்மளை அம்போடு விட்டுட்டு போயிருவாங்க. நினைச்சிட்டு இருப்பா அப்துல் காதர் வந்தாச்சு, நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாரு, எங்க சொல்றது அப்படி நினைச்சிட்டு இருப்பா. அவர் என்ன பண்ணுவாரு? யாருல இவங்க யாருன்னு தெரியாது, இவங்களை வணங்கவே இல்லை, இவங்க நான் பார்த்தலன்னு போயிருவாரு.
உண்மைதான், இவருக்கு தெரியாது. அடுத்த ஆள சொல்லி கேட்டான், காலல்லதீன ஹக்க அலைஹிமுல் கௌலு, யாருக்கு நரகம் என்ற தீர்ப்பு உறுதியாகிவிட்டதோ அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஹாவுலா இல்லதீன அகுவைனா அகுவைனாகும் கமா அகுவைனா தபர்ரனா இலைக்க. அப்ப இந்த நல்லடியார்கள் சொல்வார்களா, இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தவர்கள், இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தவர்கள், இவர்களை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். மாக்கானு இயானா யாபுதூன், இவர்கள் எங்களை வணங்கி கொண்டிருக்கவில்லை, எங்களை இவர்கள் வணங்கி கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி அங்கே மறுத்து விடுவார்கள் என்று சொல்லி சூரத்துல் கசஸ் 63வது வசனத்தில் சொல்றான். முதல் சொன்னது யூனுஸ்ல 28வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னொன்னு அஹ்காஃப் என்கிற அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒய்தா ஹுஷரன் நாசு, மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டவுடனே கானூலகும் அதான் கானூபி இபாதத்தையும் காபிரீன், எழுப்பப்பட்டவுடனே யார் வணங்கப்பட்டார்களோ அவங்களெல்லாம் தங்களை வணங்கியதை மறுத்து விடுவார்கள். யார் வணங்கப்படுறாங்களோ அவர்கள்லாம் வந்து நிப்பாட்டப்படுவாங்க. அஜ்மீர் காஜா நீ தான் சொன்னியா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், என்ன வேணாலும் பண்ணிக்க, பிடிச்சி இழுத்து நரகத்தில் வேணாலும் போட்டுக்க, நான் பொறுப்பு இல்லை, எனக்கு தெரியாது, எல்லாம் அதான் சொல்ல போறாங்க. அப்ப எந்த நல்லடியார்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க நினைச்சுக்கிட்டு இவன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானோ அவர்கள் எல்லாம் இதை மறுமை நாளில் மறுத்து விடுவார்கள். இவ்வளவு தெளிவான குர்ஆன் வசனங்களும் இவ்வளவு தெளிவான ஹதீசுகள் இருக்கும் பொழுது எப்படி நம்ம வந்துட்டு அவுலியாக்கள் மகான்கள்னு சொல்றது, எப்படி போய் பிரார்த்திக்கிறது, எப்படி போய் கேட்கிறது, இங்க இருந்துட்டு அவுலியாவன்னு கூப்பிடுறானே எப்படி அது கூப்பிடுறது, எப்படி அவருக்கு விளங்கு? விளங்காத மக்களை குர்ஆனை ஹதீஸை அறியாத மக்களை ஏமாற்றக்கூடிய போலித்தனமான சான்றுகள் தான் சொல்லுவாங்களே தவிர வேற சான்றுகள்லாம் இல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம திங்கட்கிழமை பார்ப்போம்.